Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. Let us start our today's session, the chapter Structure of Atom. Previous session la Bohr oda atom model paathom. Bohr atom model la our nucleus about the nucleus we have the concentric circles and the concentric circles enna sonaru energy levels ஆற்றல் மட்டங்கள் அப்படினு சொன்னாரு. அந்த ஆற்றல் மட்டங்களுக்கு நாம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம், எனர்ஜியும் கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஆற்றல் மட்டங்களில் எனர்ஜி லெவல்ஸில் எவ்வளோ எலக்ட்ரானை நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அதை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி கிவன் ஆட்டம் அதை தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் நமக்கு தெரியணும். ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது என்னன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னு பார்த்தோம். அப்போ ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அதோட எனர்ஜி லெவல்ஸில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான், அதனால் எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஷெல்லில் அது ப்ரெசென்ட் ஆகி இருந்தது. சப்போஸ் நான் வேறு ஒரு எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது அந்த 15 எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸை சுற்றி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அபவுட் த நியூக்ளியஸ் இன் தி எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது பேர். ஸோ அதை தான் நாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி எனர்ஜி லெவல்ஸ் ஃபார் அ கிவன் ஆட்டம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி வேணால் எழுதலாமானா நோ, it has to follow certain rules. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எனர்ஜி ஷெல்லையும் போர் என்ன சொன்னார், 1 2 3 4 அப்படின்னு நம்பரிங் கொடுத்தாரு. அந்த நம்பரை என்ன நம்பர்னு சொன்னோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொன்னோம். அப்போ n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4னு அந்த நம்பர் சக்ஸஸிவாக போயிட்டே இருக்கும். அப்போ 1 அப்படின்றது தான் நியூக்ளியஸ்க்கு வெரி க்ளோஸ் டு த நியூக்ளியஸாக இருக்கும். நம்பர் 2ன்றது நெக்ஸ்ட் டு த 1, தேர்ட் அடுத்தது அப்படின்னு சக்சஸிவாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போ இந்த சக்சஸிவ் ஆர்பிட்டில் எலக்ட்ரானை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒவ்வொரு சக்சஸிவ் ஆர்பிட்டும் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரானை எடுத்துக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. அந்த ஃபார்முலா என்னன்னா 2n², வேர் n அப்படின்றது த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த n வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் கொடுக்க முடியும் அப்படின்றத நாம் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் n ஈக்குவல் டு 1, அப்போ இங்கே நான் என்ன எழுதுவேன், 2 × 1² இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 எங்கே ரெப்ரசன்ட் ஆகும், n ஈக்குவல் டு 1னா என்ன ஷெல், எனக்கு K ஷெல். அப்போ ஸோ த 2 எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகும்னா K ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். நவ் லெட் அஸ் டேக் n ஈக்குவல் டு 2. n ஈக்குவல் டு 2 எடுத்தேன்னா இந்த ஃபார்முலா எனக்கு என்னவா மாறிடும், 2 × 2², பிகாஸ் nக்கு பதிலாக 2 போடுறேன். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. இந்த 8 எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்கும்னா L ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே, அடுத்தது n ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னு சொன்னால் அது ஆக்சுவலாக m ஷெல்லுக்கு போகும். பட் நாம் இந்த கிளாஸில் அப் டு கால்சியம் வரைக்கும் தான் என்ன த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானை பார்க்க போகிறோம். அப்போது இந்த எலமெண்ட் உங்களுக்கு 20 வரைக்கும் தான் ஒரு மேக்ஸிமம், கால்சியம் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பேட்டர்னில் இருக்கும்னா 2, 8, 8, 2 அப்படின்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இந்த பேட்டர்ன் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் சாப்டர் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சாப்டரில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக போயிடும். ஓகே, சரி. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன், 2 8 8 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த 8 அப்படின்றது எனக்கு ரெப்படிஷன். அப்போ இந்த பேட்டர்னை மட்டும் நாம் என்ன பண்ணால் போதும், as far as considering the lower classes இதை எடுத்துக்கிட்டால் போதும். ஹையர் கிளாஸஸ்க்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. குவாண்டம் நம்பர்ஸில் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லோயர் கிளாஸ்க்கு தான் இப்போ நான் மீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2, 8, 8, 2ன்றது ஒரு பேட்டர்ன். இதை யார் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஹைட்ரஜன்ற எலமெண்ட்டில் இருந்து
கால்சியம்ன்ற எலமெண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் 1 இருக்கும், கால்சியமோட எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அங்கே 20 இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ லெட் இட் பி த ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டுக்கு எப்படி என்டர் ஆகும்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில் ஃபில் ஆகும். ஸோ த செகண்ட் ரூல் இஸ் த எலக்ட்ரான் ஆர் என்டரிங் இன்டு த ஷெல் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். அப்போ அங்கே ஃபஸ்ட்டு ஷெல் கேக்கு போகும், அதுக்கப்புறமா எல்க்கு போகும், தென் இட் கோஸ் டு எம், தென் இட் கோஸ் டு என், அப்படியே கண்டினியூ பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ எலக்ட்ரானை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அப்போது ஒரு எலமெண்ட்டுக்கு லாஸ்ட் ஷெல்னு ஒன்று கம்பல்சரி இருக்கும். அந்த எலமெண்ட்டோட லாஸ்ட் ஷெல், அதாவது த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதுக்கு மேலே அங்கே ஷெல்லே இல்லை அப்படின்ற இடத்துல அந்த ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும்னா அப் டு 8 எலக்ட்ரான். அப் டு 8 எலக்ட்ரான். அப்போ அப் டு 8 எலக்ட்ரானா அட் அ டைம் 8 எலக்ட்ரானா? நோ. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஒரு எலக்ட்ரானில் இருந்து 8 எலக்ட்ரான் வரைக்கும் சக்ஸசிவாக 1 by 1 அக்செப்ட் பண்ணும். அப்போது ஒரு எலமெண்ட்டோட வேலன்ஸ் ஷெல்லோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவுனா 8 எலக்ட்ரான்ஸ் தான். அதுக்கு மேலே நாம் வேலன்ஸ் ஷெல்லில் என்ன செய்யக்கூடாது? எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணக்கூடாது. இந்த 3 ரூல்ஸையும் நாம் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிற போது மைண்டில் எடுத்துக்கணும். ஓகே. சரி, இப்போ எப்படி இந்த நாலெட்ஜை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்கு நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது? ஒரு எலமெண்ட்டுக்கு நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், மாஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அட்டாமிக் நம்பரை இசட்னு சொல்லுவோம், மாஸ் நம்பரை ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியவங்க யாரு, ஆர்பிட்டில் இருக்கிறவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் எவ்வளவுனா 16. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதையும் ப்ரீவியஸ் செஷனில் நான் சொல்லியிருக்கேன். அட்டாமிக் நம்பரை சப்ஸ்கிரிப்ட் எலமெண்ட்டோட கீழ் பகுதியில் எழுதணும். அப்போ இது இசட். எலமெண்ட்டுக்கு தலைப்பகுதியில் மேல் பகுதியில் எழுதுறதுக்கு பேர் மாஸ் நம்பர். இப்படி தான் நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ நான் ஆக்சிஜனை 16, 8ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ எனக்கு நியூக்ளியஸோட காம்போசிஷன் தெரியணும். நியூக்ளியஸோட காம்போசிஷன்னா என்ன? நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருப்பாங்க, எத்தனை நியூட்ரான் இருப்பாங்க அப்படின்ற கால்குலேஷன் தெரியணும். ஓகே. இப்போ எனக்கு A is equal to 16 and Z equal to 8ன்னு தெரியும். இதில் இருந்தும் நான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு A minus Z அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ A minus Z. ஸோ A is equal to எவ்வளவு? 16. Z equal to எவ்வளவு? 8. அப்போ 16ல் 8 போனால் 8. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் equal to 8. நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆல்சோ equal to 8. ஏன் நம்பர் ஆஃப் புரோட்டான் 8? பிகாஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 8. அட்டாமிக் நம்பர்ன்றது நாம நம்பர் ஆஃப் புரோட்டானை தான் மீன் பண்ணுறோம். அப்போ P equal to 8, N equal to 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் எவ்வளவு அப்படின்னா that is N plus P. அப்போ உங்களுக்கு N plus P is equal to 8 plus 8 equal to 16. அப்போ நியூக்ளியஸ்குள்ள நீங்கள் 8 புரோட்டானையும் 8 நியூட்ரானையும் அகாமடேட் பண்ணணும். Okay, let us take the nucleus in which I am going to write 8 proton plus 8 neutron. இப்போ இங்கே அட்டாமிக் நம்பர் என்ன? 8. இது ஒரு எலமெண்ட்டில் எப்போவுமே நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ புரோட்டான் 8னா இந்த எலமெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரானும் எத்தனை தான்? 8 தான். அப்போ ஐ கேன் ரைட். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 8. இந்த 8 நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? கே ஷெல்லுக்கு எத்தனை, எல் ஷெல்லுக்கு எத்தனைன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்முலா படி கே ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் தான் நம்மளால் கொடுக்க முடியும்? ஒன்லி 2 எலக்ட்ரான். எல் ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் கொடுக்கலாம்? 8 வரைக்கும் கொடுக்கலாம். பட் நான் கே ஷெல்லில்
2 எலக்ட்ரானை கொடுத்தது போக பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான் தான் எனக்கு இருக்கும்? 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் கே ஷெல்ல எனக்கு எத்தனை எலக்ட்ரான்? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதை நான் எழுதுகிறேன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு கே ஷெல்ல 2 எலக்ட்ரான், 8ல 2 போனால் பேலன்ஸ் 6, அப்போ எல் ஷெல்லில் 6 எலக்ட்ரான். ஸோ ஐ கேன் ரைட் த 2 electrons in the K shell and remaining 6 more electrons in the outer shell. So here I can represent 1, 2, 3, 4, 5, 6. See that 3 plus 3 6, 6 plus 2 8. So this is what the geometric representation of oxygen. Okay, which is valence shell. Valence shell னு யாரை சொன்னோம்? outermost shell. அந்த எலமெண்ட்டுக்கு அதுக்கு மேலே ஷெல்லே இல்லை அப்படின்ற போது தான் அது வேலன்ஸ் ஷெல். அப்போ இதுதான் எனக்கு வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இந்த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் ஆக்சிஜனில் எத்தனை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்? 6 எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல் டுகெதர் ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான். அப்போ இன்னர் ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் வேலன்ஸ் ஷெல்லில் 6 எலக்ட்ரானும் இருக்குது. அப்போ 6 plus 2 equal to 8. So this is what the representation of atomic structure of an element. இதே போல எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் first of all you have to identify the composition of nucleus. நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டானையும் நியூட்ரானையும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த புரோட்டானோட கவுண்ட் தான் எலக்ட்ரானோட கவுண்ட். அப்போ நான் என்ன பேட்டர்ன் சொன்னோம்? 2,8,8,2ன்ற பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் அட்டாமிக் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, let us take the elements from hydrogen to calcium. இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் கொஞ்சம் படிச்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் வேலன்சியை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது அதுக்கு நேம் நாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஆர்டர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திஸ் இஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இது ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஹைட்ரஜனும் ஹீலியமும், நெக்ஸ்ட் 8 எலமெண்ட் லித்தியமில் இருந்து நியான் வரைக்கும், அடுத்த 8 எலமெண்ட் சோடியம்ல இருந்து ஆர்கான் வரைக்கும். அப்போ 8 16, 16 plus 2 18, ரிமைனிங் 2 பொட்டாசியமும் கால்சியமும். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு let us write electronic configuration. பேட்டர்ன் என்ன? 2,8,8,2. இந்த பேட்டர்னை தான் நாம் இந்த 20 எலமெண்ட்ஸுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ எலக்ட்ரான் 1ல் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து மேக்ஸிமம் 2 முடியும், அதுக்கப்புறம் 1ல் ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் 8 வரைக்கும் போகும், திரும்ப 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 8 வரைக்கும் போகும், திரும்ப 1ல் ஸ்டார்ட் ஆகும், 2 வரைக்கும் போகும். அப்போது இது எல்லாமே ஃபில்லிங். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற அந்த 2 அடுத்த எலமெண்ட்டுக்கு கண்டினியூ ஆகும். ஜஸ்ட் எப்படின்னு பாருங்கள். ஹைட்ரஜன் 1 ஒரே ஒரு எலக்ட்ரான், கேஷல்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வைக்கலாம். பட் ஹைட்ரஜனுக்கு 1 இருக்கிறதுனால ஐ எம் ரைட்டிங் 1. தட் பிலாங்ஸ் டு கேஷல். அடுத்து ஹீலியமில் 2 எலக்ட்ரான்ஸ், அட்டாமிக் நம்பர் 2. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான். அப்போது கேஷல் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். கேஷலில் 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். அப்போ 1 2 நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. என்ன சொன்னோம்? கே ஷெல் முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த ஷெல் ஆரம்பிக்குது? எல் ஷெல் ஆரம்பிக்குது. எல் ஷெல் ஆரம்பிக்கிற போது மேக்ஸிமம் கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டோமா? அப்போ இந்த கே ஷெல் முடிஞ்சு தான் எல் ஷெல் வருது. அப்போ கே ஷெல்ல 2 எலக்ட்ரான், ரிமைனிங் 1 எலக்ட்ரான் கோஸ் டு எல் ஷெல். அப்போ தட் கோஸ் 2,1. 4 அப்போ 2,2. 5 2,3. 6 2,4. 7 2,5. 8 2,6. 9 2,7. 10 2,8. See that? ஸோ 1 2 இவங்களை நான் கேஷலில் முடிச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், எல்லா எலமெண்ட்டுக்கும் கம்ப்ளீட்டான கேஷல் ரிப்பீட் ஆகும். ஏன்னா தட் கேஷல் இஸ் பார்ட் ஆஃப் த எலமெண்ட். கேஷல் முடிஞ்சு இப்போ எல் ஷெல் ஓப்பன் ஆகுது. அப்போ 2 எலக்ட்ரானை நான் ஃபில் பண்ண பின்னால் ரிமைனிங் எலக்ட்ரானை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? எல் ஷெல்க்கு கொண்டுட்டு போகிறேன். எல் ஷெல்லில் பாருங்கள், 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் எலக்ட்ரான் சக்ஸஸிவாக ஃபில் ஆகுது. அடுத்தது 10 முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எலமெண்ட் சோடியம்.
இப்போ சோடியமில் எத்தனை பேர் இருக்காங்க? 11 இருக்காங்க. நான் இங்கே எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்? 2ம் 8ம். அப்போ இங்கே என்ன நான் கண்டினியூ பண்ணணும்? 2 முடிச்சாச்சு, 8ம் முடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் அது அடுத்த வேலன்ஸ் ஷெல்க்கு போகுது. அந்த வேலன்ஸ் ஷெல்லையும் எலக்ட்ரான் எத்தனை தான்? 8 தான். அப்போ 2,8,1. ஸோ இந்த 2,8 இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ வேலன்ஸ் ஷெல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் போகும். அப்போ 2,8,1, 2,8,2, 2,8,3, 2,8,4, 2,8,5, 2,8,6, 2,8,7, 2,8,8. See that? So first shell ஹைட்ரஜன் ஹீலியம் முடித்தோம், அடுத்து எல் ஷெல் முடித்தோம், அடுத்து அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னோம். அதனால் திரும்ப அது 1லேருந்து 8 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் பொட்டாசியம் அதோட அட்டாமிக் நம்பர் 19. இப்போ என்னோட பேட்டர்ன் பாருங்கள் எங்கே எண்டாகி இருக்கு? 2,8,8. இதுக்கப்புறமா அது ஃபோர்த்து ஷெல் ஓப்பன் ஆகணும். அப்போது திஸ் இஸ் 2,8,8,18 முடிஞ்சு 1. Then calcium 2,8,8,2. That's all. So this is what the pattern. Okay. இப்போ நீங்கள் இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா you may find some of the element they have 1 electron in their valence shell, some of the element they have 2 electron in the valence shell, some of the elements they have 3 electron. அப்போ நீங்கள் இந்த valence shell எலக்ட்ரானை இவங்களையும் கம்பேர் பண்ணிங்கன்னா you may find they have same number of valence electron. ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி நாம் எலமெண்ட்டில் மெட்டல்ஸ் யாராக இருக்கலாம், நான் மெட்டல்ஸ் யாராக இருக்கலாம்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் ஃப்ரம் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு எலமெண்ட்டில் வேலன்ஸ் ஷெல்லில் 1ல் இருந்து 3க்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா வேலன்ஸ் ஷெல் இஃப் தே ஹாவ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் 1 to 3 தே மே பிலாங் டு மெட்டல்ஸ். அதே வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் 4க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க எல்லாரையுமே நான் மெட்டல்ன்ற குரூப்பில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மெட்டல் அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற டெண்டன்சி இருக்கும். மெட்டல்ஸ்ன்றதுக்கு மேக்ஸிமம் வேலன்சி அப் டு 3ன்னு சொல்கிறோம். அதே போல் நான் மெட்டல் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். எலக்ட்ரானை மேக்ஸிமம் எவ்வளோ கெயின் பண்ணலாம்னா 3 வரைக்கும் கெயின் பண்ணலாம். அப்போ கெயின் பண்ணுறவங்க எல்லாரையும் நான் மெட்டல்னு சொல்லிடுறோம். நடுவில் 4ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா இந்த கார்பனும் இந்த சிலிக்கனும். பாருங்க, கார்பனுக்கு வேலன்ஸ் ஷெல்ல எலக்ட்ரான் 4, சிலிக்கனுக்கும் வேலன்ஸ் ஷெல்ல எலக்ட்ரான் 4. இவங்க 2 பேரும் ஒரே குரூப்பில் இருப்பாங்க. இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க எலக்ட்ரானை. டொனேட் பண்ணவும் மாட்டாங்க, கெயின் பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் we are classifying the element based on the electronic configuration. If the valence shell has 1, 2 or 3 electron அவங்க எல்லாரையும் மெட்டல்னு குரூப் பண்ணுங்க. அப்போ இங்கே நாம் யாரெல்லாம் மெட்டல்ஸ்னு சொல்லலாம்? see that 1 1 1. ஸோ இவங்க எல்லாருக்குமே வேலன்ஸ் ஷெல்ல 1 எலக்ட்ரான். then beryllium 2, magnesium 2, calcium 2. then boron 3, aluminium 3. ஸோ இவங்க எல்லாருக்கும் 1 எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் ஷெல், 2 எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் ஷெல், 3 எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் ஷெல். அப்போ இந்த குரூப்பிங்கை நாம் என்னன்னு சொல்லலாம்? மெட்டல்னு சொல்லலாம். இந்த குரூப்பிங்கை we can say metal just for. இன்னும் மெட்டல்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேறெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்தது இந்த கார்பனையும் சிலிக்கனையும் பாருங்க, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் 4. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னேன்? ஷேர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். அப்போ இவங்க எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இவங்களும் யாரோட தான் சேர்ந்துருப்பாங்க? நான் மெட்டலோட சேர்ந்து இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, நைட்ரஜன் 5, பாஸ்பரஸ் 5. அப்போ இவங்க 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் 6, சல்ஃபர் 6. இவங்க 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க. ஃப்ளூரின் 7, குளோரின் 7. இவங்க 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க. அப்போ இந்த குரூப்பை நாம் என்னென்னு சொல்கிறோம்? நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏன் இதை மெட்டல் நான் மெட்டல் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது கெயின் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் தன்னோட வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான் தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். அப்போது ஒன்று எலக்ட்ரானை கொடுத்து 8 எலக்ட்ரானாக மாறிக்கும்.
இல்லைனா எலக்ட்ரானை வாங்கி தன்னை 8 எலக்ட்ரானுக்கு மாற்றிக்கும். யார்? அந்த வேலன்ஸ் ஷெல். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானை கொடுக்குறவங்க எலக்ட்ரானை வாங்குறவங்கன்னு சொல்கிறோம். எலக்ட்ரானை கொடுத்தா எனக்கு 8 எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல்லில் வந்துடும். இப்போ பாருங்கள், லித்தியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா இந்த லித்தியமில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் ஷெல்லில் 1 2 அல்லது 8 அதுதான் அதனுடைய ஸ்டெபிலிட்டி. 2 எலக்ட்ரான் இருந்தால் அந்த ஆட்டம் இஸ் ஸ்டேபிள், அல்லது 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஸ்டேபிள். அப்போ எல்லா எலமெண்ட்டும் ஸ்டெபிலிட்டி வேணுன்றதுக்காக 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியோ அல்லது கெயின் பண்ணியோ தன்னோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரானை ரீடைன் பண்ணும், 8 எலக்ட்ரானை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போது இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே இவங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். இந்த 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது மூலமாக அதோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரானை கொண்டு வந்து வச்சுக்கும், 2 எலக்ட்ரானை வச்சுக்கும். அதே இங்கே வாங்க, இந்த 1 2 3 இந்த 3 எலக்ட்ரான் ஒன்று ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம், அல்லது 2 எலக்ட்ரானை கொடுக்கலாம், அல்லது 3 எலக்ட்ரானை கொடுத்துடலாம். கொடுத்துட்டா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போ பாருங்கள், வேலன்ஸ் ஷெல்லில் இந்த எலமெண்ட் எல்லாருக்குமே 8 எலக்ட்ரான் வந்துடும். அதே தான் இவங்களும் இந்த 1 or 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற போது வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரானை அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க. அப்போது தீஸ் ஆர் செட் டு பி எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட். ஏன்னா மெட்டல்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறப்போ பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கும். அதை நாம் கெமிக்கல் பாண்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் இந்த கேசஸை நான் மெட்டல்னு சொல்கிறேன். இங்கே வாங்க, இந்த நைட்ரஜன் இது 8ஆக மாறுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும், 3 எலக்ட்ரான் வேணும். அப்போ இந்த சீரீஸ் எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணும், 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஆக்சிஜனும் சல்ஃபரும் தே நீட் 2 more எலக்ட்ரான் டு ஹாவ் 8. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தே கேன் கெயின் 2 எலக்ட்ரான். ஃப்ளோரினும் குளோரினும் 7 எலக்ட்ரானை வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா என்னவா மாறிடும், 8ஆக மாறிடும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தே கெயின் 1 எலக்ட்ரான். அப்போது இவங்க எலக்ட்ரானை 1 or 2 or 3 அத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது மூலமாக அவங்களோட வேலன்ஸ் ஷெல்லை 8ஆக மாற்றிக்கிறாங்க. ஓகே, அப்போ யார் இந்த நியானும் ஆர்கானும் அப்படின்னா, அவங்கள்ட்ட பாருங்க, தே ஹாவ் த கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் ஷெல். தோஸ் ஆர் செட் டு பி த ஸ்டேபிள் எலமெண்ட். அவங்க நான் மெட்டல். ஸோ அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுமே இந்த நியான் ஆர்கான் போல தன்னோட வேலன்ஸ் ஷெல்லையும் 8 எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணணும். அதுக்காக தான் தே மே லூஸ் த எலக்ட்ரான் ஆர் மே கெயின் த எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் அவங்களுக்கு +1 சார்ஜ், 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணால் அவங்களுக்கு +2 சார்ஜ், 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் அவங்களுக்கு +3 சார்ஜ். இந்த 1 2 3 அதை வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிறதுனால அவங்களோட வேலன்சின்னு சொல்கிறோம். அப்போ மெட்டலோட வேலன்சி 1 2 or 3. அதே போல் நான் மெட்டலோட வேலன்சியும் 1 2 3. அப்போ எலக்ட்ரானை எத்தனை கெயின் பண்ணுது அல்லது எலக்ட்ரான் எத்தனை லூஸ் பண்ணுது, அதன் மூலமாக அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லை எப்படி அது 8 எலக்ட்ரான்ஸாக மாற்றிக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்கு நாம் என்ன சொல்லலாம், வேலன்சி சொல்லலாம். அப்போ வேலன்சின்றது ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்துட்டே வாங்க, 1 2 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி 4ல் வருது. திரும்ப 4லேருந்து எங்கே போகுது, 3 2 1 அப்படின்னு போகுதா. ஸோ திஸ் இஸ் +1, this is +2, this is +3. ஸோ இங்கே வர்ற போது ஷேரிங்னு சொல்லிட்டோம். அப்போ ஷேரிங் அப்படின்னா இந்த 4 எலக்ட்ரான் ஷேர் தான் பண்ணிக்கும். இங்கே எனக்கு ஷேரிங் மட்டும்தான். அது ஷேர் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணும், 8 எலக்ட்ரானை அச்சீவ் பண்ணிக்கும். அடுத்து கீழே வாங்க, இவங்க -3 இவங்க 3 இவங்க 2 இது 1. இப்போ நான் அந்த ப்ளஸ்ன்ற வேல்யூ சைனை எடுத்துடுறேன். எடுத்துட்டு பார்த்தா வேலன்ஸ் ஷெல்லில் 1 2 3 அடுத்து 4 அடுத்து 3 2 1 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான். நான் மெட்டல்ஸ்னு சொல்கிறவங்க வேலன்ஸ் ஷெல்லில் மேக்ஸிமம் 1 2 or 3 வச்சுருக்காங்க. நான் மெட்டல் சொல்கிறப்போ அந்த வேலன்ஸ் என்ன ஆகுது, 3 2 1ன்னு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்ஸியை நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா அது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் ஒன்ஸ் அகைன் இதையும் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 1 2 3 இன்க்ரீஸ் ஆனால் அதெல்லாம் மெட்டல்.
3 2 1 அப்படின்னு வந்ததுன்னா அதெல்லாம் நான் மெட்டல். 4க்கு ஈக்குவலாக இருக்கா அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, பட் தோஸ் ஆர் ஆல்சோ நான் மெட்டல் அப்படின்றத மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ இந்த வேலன்சி தெரிஞ்சாதான் we can able to construct the molecular formula for a given compound. மாலிகுலர் ஃபார்முலான்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த எலமெண்ட்டாக இருக்காங்க, இந்த எலமெண்ட் கண்டிப்பாக கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏன் எலமெண்ட் இன்வால்வ் ஆகணும்? அவங்க அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸை வாங்கி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் கெமிக்கல் ரியாக்ஷன்லையே இன்வால்வ் ஆகிறாங்க. அப்படி இன்வால்வ் ஆகிற போது தான் என்ன செய்யலாம்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம் அல்லது எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம். அதன் மூலமாக அவங்க கம்பைன் ஆகிற 2 எலமெண்ட்டுமே தன்னை 8 எலக்ட்ரான்ஸ் உள்ள வேலன்ஸ் ஷெல் எலமெண்ட்டாக மாற்றிக்கலாம். அதனால தான் we are having the chemical compounds. அப்போ ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு ஃபார்முலா எழுதணும்னா இந்த வேலன்சின்றது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு வேலன்சி தெரியலைனா நம்மளால் கெமிக்கல் ஃபார்முலாவை எழுத முடியாது. அதே சமயம் அதனுடைய நேமையும் நாம் சொல்ல தெரியணும். ஸோ the next one is வேலன்சி. ஏன்னா எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் 8ன்னு கொடுத்து இந்த ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது 3 ஷெல்ஸ் உள்ள பாஸ்பரஸ். கால்சியம் 4 ஷெல்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? 3 ஷெல்ஸ் போட்டுட்டீங்க, 4th ஷெல் போகணும். 4th ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதை சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துட்டு யூ கேன் ஏபிள் டு ரைட் த ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் எனி எலமெண்ட். ஓகே, வேலன்சின்றது ஒரு எலமெண்ட்டோட கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் வேலன்சி 1 இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் ஒவ்வொரு டைம் கம்பைன் ஆவாங்க. அதே ஒரு எலமெண்ட்டுக்கு வேலன்சி 2 இருக்குது, பட் இன்னொரு எலமெண்ட்டுக்கு வேலன்சி 1 தான் இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்டோட வேலன்சி 2வையும் சாட்டிஸ்ஃபை பண்ண அடுத்த எலமெண்ட் 2 தடவை கம்பைன் ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ரைட் சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு. வேலன்சியில் சோடியம்க்கு வேலன்சி என்னன்னு சொன்னோம்? வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தது, அப்போ சோடியம் குளோரைடு. இப்போ இங்கே குளோரினோட வேலன்சியில் எத்தனை எலக்ட்ரான் தான் இருந்தது? 7 எலக்ட்ரான் இருந்தது. அந்த 7 எலக்ட்ரானுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் அது ரிசீவ் பண்ணால் 8ஆக மாறும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ குளோரினுக்கும் வேலன்சி எத்தனை தான்? 1 தான். அப்போது குளோரினோட வேலன்சியும் 1, சோடியமோட வேலன்சியும் 1. ஸோ 1 1. அப்போ இந்த 1ஐயும் என்ன பண்ணணும்னா கிறிஸ் கிராஸ் பண்ணணும். அப்போது இந்த மெட்டலோட வேலன்சி ஹாலோஜனுக்கு பக்கத்தில் போயிடும், குளோரினுக்கு பக்கத்தில் போயிடும். குளோரினோட வேலன்சி சோடியம்க்கு பக்கத்தில் வந்துடும். அப்போது NaClன்ற ஃபார்முலா கிடைக்கும். இப்போ கால்சியம் குளோரைடு எழுதுகிறேன். கால்சியம் குளோரைடில் வேலன்சி எத்தனைன்னு பார்த்தோம்? 2. குளோரினுக்கு வேலன்சி எத்தனை பார்த்தோம்? 1. என்ன சொன்னேன்? இந்த கால்சியம் மேலே இருக்கிற வேலன்சி குளோரின் கிட்ட வரணும், குளோரின் மேலே இருக்கிற வேலன்சி கால்சியம் பக்கத்தில் வரணும். பாருங்கள், கால்சியம் ஒரு தடவை, குளோரின் 2 தடவை. அப்போ CaCl2 கால்சியம் குளோரைடு. அலுமினியம் எப்படி எழுதலாம்? we can write அலுமினியம் வேலன்சி 3, குளோரின் வேலன்சி 1. அப்போது இந்த அலுமினியமோட வேலன்சி குளோரின் பக்கத்தில் எழுதணும், குளோரினோட வேலன்சியை அலுமினியம் பக்கத்தில் எழுதணும். ஸோ we are writing AlCl3. இதுக்கு பேர் கிறிஸ் கிராஸ் மெத்தட். ஒரு ராடிக்கல் அல்லது ஒரு கேட்டயான் அல்லது ஒரு ஆனையான், இந்த கேட்டயான் ஆனையானோட கம்பைன் ஆகலாம் அல்லது ஒரு கேட்டயான் ராடிக்கலோட கம்பைன் ஆகலாம். ஆறப்போது அதோட சார்ஜ், அதோட வேலன்சியை மாற்றி எழுதணும். கம்பைன் ஆகிற எலமெண்ட்டுக்கு இடையில மாற்றி எழுதினோம்னா நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, கேட்டயான்னா என்ன, ஆனையான்னா என்ன, ராடிக்கல்னா என்ன? எலமெண்ட்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற போது அவங்க ஒன்று எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பாங்க அல்லனா எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. எலக்ட்ரானை மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், வாங்குறவங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை பாசிட்டிவ், எத்தனை வாங்குறாங்களோ அத்தனை நெகட்டிவ். அதை தான் நாம் கேட்டயான் ஆனையான்னு சொல்கிறோம். அதே ராடிக்கல்ஸ்னால் என்ன?
இந்த ரேடிக்கல்ஸ்னால் ஒரு ஆட்டம் இருக்க மாட்டாங்க, மோர் தென் ஒன் எலமெண்ட் அதில் இருப்பாங்க. ஆனையானில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு வித் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஆனால் ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்கும், அவங்க மொத்தத்துக்கும் சேர்ந்து ஒரு சார்ஜ் இருக்கும். அவங்கள நாம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் ஐதர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், அது ரேடிக்கல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடிக்கல்ஸ், இந்த கேட்டையான் ஆனையான் இவங்களோட சார்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டையான் சொல்கிறேன் அப்படின்னா அது +1 +2 +3 இருக்கலாம். ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் மோனோவேலண்ட். அல்லது ஆனையான்ஸ் இவங்களோட சார்ஜ் -1 -2 -3 இருக்கலாம். அப்போது இங்கே இவங்களோட வேலன்சி 1, அப்போ +1 -1 both of them monovalent, +2 -2 both of them divalent, +3 -3 both of them trivalent. அப்போ வேலன்சி ஈக்குவலாக இருந்தால் அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். வேலன்சி டிஃபரெண்ட்டாக இருந்ததுன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி நீங்கள் எழுதுகிற போது ஃபார்முலா டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லெட் அஸ் ரைட் சோடியம் ஆக்சைடு. ஓகே, சோடியமுக்கு என்ன வேலன்சின்னு சொல்லியாச்சு, வேலன்சி 1, அப்போ சோடியம் மேலே 1 இருக்கும். ஆக்சிஜன் அந்த வேலன்சி டேபிளில் என்ன கொடுத்துருக்கேன் 2, அப்போ இங்கே 2 வந்துடும். அப்போ 2 சோடியம் கிட்ட வருது, ஆக்சிஜன் கிட்ட 1 போகுது, அப்போ ஃபார்முலா எனக்கு Na2O கிடைக்குது. இதே போல் நான் அலுமினியம் எடுக்கிறேன், அலுமினியமுக்கு வேலன்சி 3, ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2. இப்போ பாருங்கள் வேலன்சி மொத்தமாக டோட்டலாக டிஃபர் ஆகுது. அப்போ இந்த அலுமினியமோட வேலன்சியை ஆக்சிஜன் கிட்ட எடுத்துகிட்டு போகணும், ஆக்சிஜனோட வேலன்சியை அலுமினியம் கிட்ட கொண்டு வரணும். அப்போ ஃபார்முலா என்னவா மாறும், Al2O3ன்னு மாறும். அப்போது இதுதான் அலுமினியம் ஆக்சைடோட ஃபார்முலா, இது சோடியம் ஆக்சைடோட ஃபார்முலா. இதே நான் கால்சியம் ஆக்சைடு எடுத்தேன்னா கால்சியம் ஆக்சைடுக்கு என்ன வேலன்சி, கால்சியமுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 2, இந்த 2 இங்கே வரும், இந்த 2 இங்கே வரும். அப்போ ஃபார்முலா Ca2O2. கம்பைனிங் கெப்பாசிட்டி சேமாக இருக்கா, அப்போ ரெண்டு கம்பைனிங் கெப்பாசிட்டியும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் ஒவ்வொரு டைம் வரும். அப்போ ஃபார்முலா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன எழுதலாம், CaOன்னு எழுதலாம். இதை தான் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிற போது அவங்களோட கம்பைனிங் கெப்பாசிட்டி சேமாக இருந்ததுன்னா அவங்களோட ஃபார்முலா இதை போல் 1:1, இவங்க ஒரு டைம் அவங்க ஒரு டைம்னு இருக்கும். அதே வேலன்சி டோட்டலாக டிஃபரெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட வேலன்சி அடுத்த பார்ட்டுக்கு போகணும், அடுத்த பார்ட்டோட வேலன்சி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வரணும், கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா கரெக்டாக வரும். இப்போ வேலன்சியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலன்சி தெரியலைன்னா we can't able to write the correct formula for the compound. Here I have given some examples. மோனோவேலண்ட் எடுத்திருக்கேன். இங்கே மெட்டல் எல்லாருக்குமே சார்ஜ் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டேன். எல்லா மெட்டல்ஸும் பாசிட்டிவ் சார்ஜில் இருப்பாங்க, நான் மெட்டல்ஸ் எல்லாரும் நெகட்டிவ் சார்ஜில் இருப்பாங்க. அப்போது நான் இங்கே ஜஸ்ட் சார்ஜ் எல்லாம் எழுதலை, மெட்டல்ஸ் நான் மெட்டல் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இவங்களை மோனோவேலண்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த மெட்டல் நான் மெட்டல் ரெண்டு பேரோட வேலன்சியுமே 1 தான். 1 நான் ரெண்டு பேருமே ஒவ்வொரு டைம் கம்பைன் ஆவாங்க. பாருங்கள், லித்தியம் ஃப்ளூரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாம் நான் கரெக்டாக அவங்க பேரில் சொல்லிட்டேன். செகண்ட் நேமை சொல்கிற போது யூ மே ஃபைண்ட் த சவுண்ட் சிமிலாரிட்டி. என்ன சிமிலாரிட்டி வருது உங்களுக்கு, IDE அப்படின்ற சவுண்ட் வருது பார்த்தீங்களா. இந்த IDE அப்படின்றது ஒரு காம்பவுண்டை சொல்கிற போது கொடுக்குற ஸ்பெசிஃபிக் சவுண்டு. இந்த சவுண்டு நமக்கு 3 விதமாக இருக்கும், ஐட், ஐட், ஏட் இப்படி வரும். இந்த டிஃபரண்ட் சவுண்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அப்போ ஒரு காம்பவுண்டு அதனுடைய ஆனையானிக் ஸ்டேஜில் மட்டும் இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே எனக்கு ஆனையான். இந்த ஆனையானோட சவுண்டெல்லாம் பாருங்கள் ஐடுன்னு முடியும். அதே போல் இதில் இந்த ஹைட்ராக்சைடு இட் இஸ் த ராடிக்கல், ஏன்னா 2 எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. இதோட வேலன்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக -1. சரிங்களா. அப்போ இந்த இதில் மட்டும்தான் நான் ஹைட்ராக்சைடு கொடுப்பேன். அதே மற்ற ராடிக்கல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூ மே ஃபைண்ட் த சவுண்ட் டிஃபரன்ஸ் 8, 8, 8, 8, 8 அப்படின்னு இருக்குது. உங்களோட நாலெட்ஜுக்கு
ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கணும்னா நைட்ரஜன் கூட ஜஸ்ட் 2 ஆக்சிஜன் தான் இருக்குது அப்படின்னா லோயர் சவுண்டில் சொல்லணும். ஐடு ஃபஸ்ட்டு சவுண்டு ஐடு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைட்ரஜன் மட்டும் எடுத்திருக்கேன். இது N3-, அடுத்தது NO2-, அடுத்தது NO3-. இதுக்கு நான் நேம் சொல்கிறேன். இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேர் சொல்லுவேன்னா சவுண்டு நைட்ரைடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த எலமெண்ட்டு கூட ஆக்சிஜனே இல்லை, அதனால் இதை நான் ஐடு அப்படின்னு முடிச்சுட்டேன். இந்த எலமெண்ட்டுக்கு வரப்போது என்ன பேர் சொல்லுவேன்னா நைட்ரைட்டுன்னு சொல்லுவேன். CITEன்ற சவுண்டில் சொல்கிறேன். அடுத்து NO3 போகிற போது இந்த எலமெண்ட்டை எப்படி சொல்கிறேன்னா இந்த ராடிக்கலை ஐட்டுன்னு சொல்கிறேன், இந்த ராடிக்கலை ஏட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 3 ஸ்பீசிஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ மே ஃபைண்ட் ஐட், ஐட், ஏட். ஸோ ஆக்சிஜனே இல்லாதவங்க ஐடுன்ற சவுண்டில் இருப்பாங்க. எக்ஸப்ஷன் OH. இங்கே மட்டும்தான் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேர் வரும். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரைட், இங்கே நைட்ரேட்னு போகும். அப்போ இதில் ஆக்சிஜன் லோவாக இருக்கிறவங்களுக்கு ஐட், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏட்டு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இந்த நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதை கேல்குலேட் பண்ணி அதில் இருந்து தான் அவங்களுக்கு 8 சவுண்டா 8 சவுண்டான்றதை கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு எலமெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது ஐடு சவுண்ட். இதே நைட்ரைட்டில் இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்டு வரும் +3ன்னு, நைட்ரேட்டுக்கு +5ன்னு வரும். அப்போ -3 +3 +5 அப்படின்னா அதோட ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நேம் நைட்ரைட், நைட்ரைட், நைட்ரேட்னு கொடுக்குறோம். இதை ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பிளனேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. இல்லையா இப்போ சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நேம் சொல்லிக்கோங்க. நீங்கள் ஹையர் கிளாஸ் போகிற போது கம்பல்சரி இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ப்ராக்டிஸில் அது தன்னால் வந்துடும். சிமிலர்லி பொட்டாசியம் நைட்ரேட், பிகாஸ் NO3க்கு என்ன சவுண்டு கொடுத்துருக்கேன், ஏட்டுன்ற சவுண்டு. அப்போ நைட்ரேட், நைட்ரஜன், அதுக்காக நைட்ரேட். தென் சோடியம் நைட்ரைட். இங்கே வந்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பனேட். இது ஹைட்ரஜன், இது கார்பனேட் குரூப். அப்போ பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படியும் பேர் சொல்லலாம். அல்லது பொட்டாசியம் பை கார்பனேட்னு சொல்லலாம். BI பைனாலும் ஹைட்ரஜன்னாலும் சேம்ன்ற மீனிங்கில் வந்துடும். அப்போ திஸ் இஸ் பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இங்கே பாருங்கள் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அல்லது சோடியம் பை சல்ஃபைட். இங்கே நைட்ரஜனுக்கு சொன்ன மாதிரியே சல்ஃபருக்கும் சொல்லிடுறேன். சல்ஃபருக்கு S2-, இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். மற்றதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸ் போகிற போது அங்கே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே நீங்கள் எனக்கு நேமில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்காக மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். சல்ஃபர் எடுத்துக்கிறேன். சல்ஃபைடு, சல்ஃபர் மட்டும் இருந்தால் சல்ஃபைடு, SO3ன்னு இருந்தால் சல்ஃபைட், SO4ன்னு இருந்தால் சல்ஃபேட். ஸோ இதுதான் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க போகிற காம்பவுண்ட். அடுத்தது கார்பனேட். கார்பனேட்டுக்கு CO3 மட்டும்தான், அதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ நீங்கள் எங்கே CO3 பார்த்தாலும் இவங்களை என்ன பேரில் சொல்லிடலாம், கார்பனேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ இந்த ராடிக்கல்ஸோட நேமை மெமரைஸ் பண்ணிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கவுண்ட் மாறுச்சுன்னு சொன்னால் சவுண்டு மாறிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம் ஆஃப் த காம்பவுண்ட் நான் எங்கே கொடுத்துருக்கேன். இதே போல் யூ கேன் ஏபிள் டு ரைட். நான் வேலன்ஸ் சார்ட்டில் கொடுத்தேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க. பைவேலண்ட். பைவேலண்ட்டில் பெரிலியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அவங்க 3 பேரையும் இந்த மெட்டல் இந்த இடத்துல நான் டைவேலண்ட்னு மாற்றணும். ஸோ இட் பிகம்ஸ் டைவேலண்ட். அப்போ இங்கே நான் யார் கொடுக்கலாம், பெரிலியம் கொடுக்கலாம், கால்சியம் கொடுக்கலாம், அடுத்தது மெக்னீஷியம் கொடுக்கலாம். அப்போ பெரிலியம், ஃப்ளூரின், பெரிலியமோட வேலன்சி எல்லாமே 2ன்னு சொல்லிட்டோம். நம்ம இந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி யார்கிட்ட போகும், இந்த ஹாலோஜன் கிட்ட போகும். அப்போ பெரிலியம் ஃபார்முலா BeF2, கால்சியம் குளோரைடு ஃபார்முலா CaCl2, மெக்னீஷியம் புரோமைடு ஃபார்முலா MgBr2. ஏன் இவங்க இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமினுக்கெல்லாம் வேலன்சி எவ்வளவுன்னு சொல்லியாச்சு, 1ன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஒரு வேலன்சி உள்ளவங்க
2 வேலன்சியோட கம்பைன் ஆகிற போது ஒவ்வொரு பைவேலண்ட் ஆட்டம் கூடவும் 2 டைம் யார் கம்பைன் ஆவாங்க? இந்த ஃப்ளூரின் குளோரின் புரோமின் கம்பைன் ஆகும். அதே போல் இங்கே ஹைட்ராக்சைடுக்கு நான் சொன்னேன்னா கால்சியம்க்கு வேலன்சி 2 OHன்னு இருக்குது. இது எல்லாமே சிங்கிள் ஆட்டம், அதனால் நீங்கள் BeF2 CaCl2 MgBr2ன்னு கொடுத்துட்டீங்க. அதே குரூப் ஆஃப் ராடிக்கல் வந்ததுன்னா அதை நீங்கள் பிராக்கெட் பண்ணி கொடுக்கணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ்னு கொடுக்கணும். ஸோ ஒரு ராடிக்கல்ன்றாலே மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கும். அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா அவங்கள ஓப்பன் பாரன்தீசிஸில் ரெப்ரசன்ட் பண்ணி வெளியில் அந்த மெட்டல் அந்த எலமெண்ட்டோட வேலன்சியை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் 2 ஹைட்ராக்சைடு 1. அப்போ இந்த வேலன்சி இங்கே வரணும், 2ன்ற வேலன்சி இங்கே வரணும். அப்போ ஃபார்முலா CaOH ட்வைஸ். இதே போல் அலுமினியம் எழுதுகிறோம். அலுமினியம் 3 OHக்கு எவ்வளவு? 1. அப்போ இந்த 1 அலுமினியம் கிட்ட வரணும், இந்த 3 ஹைட்ராக்சைடு கிட்ட போகணும். அப்போ ஃபார்முலா AlOH த்ரைஸ்னு வரும். சப்போஸ் நான் அலுமினியம் கார்பனேட் எடுக்கிறேன். அலுமினியம்க்கு 3 கார்பனேட்டுக்கு 2ன்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த கார்பனேட்டை ப்ராக்கெட் பண்ணணும். இந்த 2 எங்கே வரணும்? அலுமினியம் பக்கத்தில். இந்த 3 எங்கே போகணும்? கார்பனேட் பக்கத்தில். அப்போ ஃபார்முலா என்ன? Al2CO3 த்ரைஸ். Al2CO3 த்ரைஸ். அப்போ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் கூட உங்களால் வேலன்சியை சொல்ல முடியும். இந்த ஃபார்முலாவில் இருந்து வேலன்சியை அதனுடைய ஆப்போசிட்டில் இருந்து பார்க்கணும். கார்பனேட்டோட வேலன்சி 2, அலுமினியமோட வேலன்சி 3. அப்போது த வேலன்சி ஆஃப் அலுமினியம், வேலன்சி ஆஃப் த ராடிக்கல் அல்லது அந்த சிம்பிள் ஆனையான், அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரியாத போது தான் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப கஷ்டம், கெமிஸ்ட்ரினாலே கஷ்டம், எனக்கு கெமிஸ்ட்ரின்ற பாடமே பிடிக்காது அப்படின்லாம் நாம் என்ன செய்கிறோம்? வளர்கிறோம். கெமிஸ்ட்ரி ஈஸி. அதனுடைய ட்ரிக் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு சார்ட் நான் உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த என்க்ளோஸ் பண்ணுற சார்ட்டில் மோனோவேலண்ட், டைவேலண்ட், ட்ரைவேலண்ட், டெட்ராவேலண்ட் எல்லாரோட ஃபார்முலாவும் அதில் இருக்கும். நீங்கள் இந்த கிறிஸ்கிராஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபார்முலா எழுதி அதில் இருந்து இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஐட் அந்த சவுண்டு அதை பேஸ் பண்ணி நேம்ஸ் எழுதி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் எக்ஸலண்ட்டாக வர முடியும். வெரி பேசிக் திங், இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா போதும். வேலன்சியில் இருந்து ஒரு ராடிக்கல் அல்லது கேட்டையான் அல்லது ஆனையான், அவங்களோட சார்ஜஸ், அதுக்கப்புறமா அவங்க எப்படி கம்பைன் ஆகிறாங்க, கம்பைன் ஆகிறப்போது வரக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு நேம். இந்த ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சாப்டரில் டிஃபரண்ட் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் லிங்க் நான் இதில் என்க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அந்த 5 லாஸும் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேலன்சியை முடிச்சிட்டோம். இப்போது கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிற போது என்னென்ன மாதிரியான லாஸ்லாம் அது ஒபே பண்ணுது அப்படின்றதுக்கு we have laws of chemical combination. There are 5 different laws of chemical combination. One is law of conservation of mass, law of definite proportion, law of reciprocal proportion, law of multiple proportion and Gay-Lussac's law of combining volumes. இந்த 5 லாஸில் 4 ஆஃப் த லா வேறு ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கொடுத்துட்றேன். ஒரே ஒரு லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Suppose let us take 2 different element. அந்த 2 different element யார்? இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நான் யாரை எடுத்துக்கிறேன்னா the 2 different elements are hydrogen and oxygen. ஓகேங்களா? That combine separately with the same weight of the third element. அந்த third element யார் அப்படின்னா கார்பன். இந்த கார்பனுக்கு என்ன வெயிட் கொடுத்துட்டாங்க? சேம் வெயிட்னு கொடுத்துட்டாங்க. அந்த சேம் வெயிட் எவ்வளவுனா 12. நான் இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். தென் த ரேஷியோ ஆஃப் த மாசஸ் தே டூ ஸோ ஐதர் சேம்.
இவங்க கம்பைன் ஆன பின்னால் அந்த காம்பினேஷனில் நீங்கள் அந்த மாசஸை போட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ரேஷியோ ஒன்று சேமாக இருக்கலாம், அல்லது தே கேன் பி அ சிம்பிள் ரேஷியோ ஆஃப் த மாஸ். ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோவுக்கு நாம் அதை கன்வெர்ட் பண்ணவும் செய்யலாம். அப்படின்னா இன் விச் தே கம்பைன் அமங் தெம்செல்ஸ். ஸோ இந்த கார்பன் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகலாம், கார்பன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகலாம். தென் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகலாம். அப்போ we have 3 different equation. கார்பன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆனால் I am getting carbon plus H2 gives CH4. Then carbon oxygenோட combine ஆனா carbon plus O2 gives CO2. Okay, அப்போ the two different element hydrogen and oxygen that combine with the fixed mass of the third element. பாருங்க, கார்பனுக்கு மாஸ் 12, இந்த கார்பனுக்கு மாஸ் 12. அப்போ இந்த ரெண்டு கார்பனோட மாஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபிக்ஸ் பண்ண தேர்ட் எலமெண்ட்டு கூட இந்த 2 டிஃபரண்ட் எலமெண்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குறாங்க? இந்த காம்பவுண்டுக்கு பேர் மீத்தேன். ஹைட்ரஜனோட சேர்ந்து கார்பன் மீத்தேன் கொடுக்குது, அதே கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட்லையும் கார்பனோட மாஸ் எவ்வளவு? 12, ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளவு? 4. அப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? 4th டேபிளில் சால்வ் பண்ணலாம். அப்போது கார்பனும் ஹைட்ரஜனும் மீத்தேனில் 3:1 ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. இங்கே வாங்க, கார்பன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. கார்பனோட மாஸ் ஃபிக்ஸட்னு சொல்லிட்டேன். ஹைட்ரஜன் கூட எவ்வளவு கார்பன் கம்பைன் ஆனதோ அதே அளவு கார்பன் தான் ஆக்சிஜன் கூடவும் கம்பைன் ஆகணும். அப்போ 12 கிராம் கார்பன் வித் 32 கிராம் ஆக்சிஜன். அப்போ கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் 12 கிராம் இருக்குது, ஆக்சிஜன் 32 கிராம் இருக்குது. இங்கேயும் நீங்கள் 4th டேபிளில் சால்வ் பண்ணலாம். 3 4s are 12, 8 4s are 32. அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடில் கார்பனும் ஆக்சிஜனும் 3:8 அப்படின்ற சிம்பிளஸ்ட் ரேஷியோ பை மாஸ்ல கம்பைன் ஆகியிருக்காங்க. Two different element hydrogen and oxygen they combine with the fixed mass of third element carbon, so they form CH4 and carbon dioxide. இப்போ இந்த 2 different element ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் they have to combine H2 plus O that gives H2O. இங்கே ஹைட்ரஜனுக்கு மாஸ் 2, ஆக்சிஜனுக்கு மாஸ் 16. 2 ஆக்சிஜன் இருந்தால் 32, அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 2:16 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1:8ன்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மீத்தேன் தென் கார்பன் டை ஆக்சைடு தென் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் அந்த ப்ரொப்போர்ஷனை மட்டும் எடுங்க. மீத்தேனில் 3:1, கார்பன் டை ஆக்சைடு 3:8, வாட்டர் பாருங்க 1:8. இப்போ பாருங்க, இந்த ஹைட்ரஜன் அண்ட் த ஆக்சிஜன் இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட்டாக 1:8ன்ற ரேஷியோவில் மீத்தேன்லையும் கார்பன் டை ஆக்சைட்லையும் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அதே சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுற போது என்ன கொடுத்தாங்க? வாட்டர். அதுலேயும் பாருங்கள், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 1:8ன்ற சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இருக்காங்க. இதுதான் இந்த லா. ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஸோ ஐ ஹவ் டேக்கன் 12. அப்போ திஸ் இஸ் த ரேஷியோ. என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம்? மீத்தேன் 3:1. கார்பன் டை ஆக்சைடு என்ன ரேஷியோ கொடுத்துருக்குறோம்? திஸ் இஸ் CO2 3:8. வாட்டர் என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோம்? 2:16, that is equal to 1:8. So you have to compare the hydrogen proportion with methane 1 and oxygen proportion with carbon dioxide 8. அப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிறப்போது you are getting water. அதுலேயும் அவங்களோட ப்ரொப்போர்ஷன் என்னதான்? 1:8. This is what law of reciprocal proportion. Okay students, let us close our today's session and we will continue the same chapter in our following sessions for the higher class. Until then, bye bye.